சடனாக சாம் இப்படி போட்டு சாம் கொலையத்து மாதிரி கீழே விட்டான். அந்த இம்பாக்ட் இருக்கும்ல. Just imagine if I threw the mic on Sam, it might impact him and that might be there for 10 years. What is today's date? இன்னைக்கு தேதி என்ன? 13th April. ஏப்ரல் 13ஆம் தேதி. What pastor preach if you asked you won't remember? இந்த நாளில் பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாருன்னு கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மைக் மண்டை மேல போட்டாரு பாருங்க. அது 13 years ஆன பிறகு சொல்வார். That but you might definitely remember that pastor threw the mic on Sam's head and it was there, the impact was there for 10 years or 13 years. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் இங்க இருக்க மாட்டான். 13 years எங்கேயோ ரோட்ல பாத்தீங்க, கல்யாண நாள்ல பாக்குறீங்க, எப்படிடா இருக்கிற நீயா? உன்னை பார்த்தாவே YMTG சர்ச் ஞாபகம் வருது. YMTG சர்ச் ஞாபகம் வரும்போது பாஸ்டர் ஞாபகம் வருது. பாஸ்டர் ஞாபகம் வரும்போது வெறும் அந்த மைக், யோ மைக் இஸ் such a I got so embarrassed that he threw the mic in front of everyone. Everybody laughed. I felt so bad. 3 nights I couldn't sleep. That's called impact. இப்படிப்பட்ட மைக் வந்து அவங்க மேல போட்ட உடனே அநேக வருஷங்களுக்கு அதுக்கு மறக்க முடியாம அது நிமித்தம் பாதிப்புக்குள்ள ஆகிறாங்க இல்லையா, அதுதான் உண்மையான பாதிப்பு. You know how many mics were thrown at the disciples? சீஷர்கள் மேல எத்தனை பேர் அந்த இப்படி மைக்ல போடுறது போல காரியங்களை எரிந்தார்கள் தெரியுமா? மைக்கா போட்டாங்க, கத்தி போடுறாங்க, ஸ்டோன்ஸ் போடுறாங்க. They're killing the apostles, but they only write about what Christ has done in all the gospels. They spend 2 verses to write about their pain. They spend 5-6 chapters to write about this is what Christ has done. This is how he resurrected us. This is what it is to be part of the new creation. This is the divine DNA that God has made part of us. This is the new creation reality. How? இப்படி சீஷர்கள் மேல் ஜனங்கள் வந்து அதிகமாக கல் எறிந்தார்கள், கத்திகள் போட்டு அநேக பாதிப்புகளும் ஆனார்கள். ஆனால் சீஷர்கள் வந்து அந்த காரியத்தை குறித்து ஒருவேளை 2 வசனம் எழுதியிருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பக்கம் பக்கமாக நம்ம எழுதி வைத்திருக்கிறாங்க. பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, நம்ம மாறணும் சொல்லுங்க. பக்கத்துல பாஸ் look at your neighbor and say we have to change. இவன் அப்படி பண்ணிட்டான், this fellow did that, this fellow did that. You don't know what they did. You don't know what Christ did. ஒருவேளை நீங்க வந்து ஜனங்கள் செய்த காரியத்தை குறித்தே நீங்க பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் கிறிஸ்து செய்த காரியங்கள் உங்களுக்கு துளி அளவு கூட தெரியவில்லை. Why are we so broken down because of what this guy or that guy did? இவர் என்ன எப்படி செய்தார், அவர் அப்படி பேசினா அந்த குறித்தே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Because we don't know what Christ has done. நாம் அப்படி ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம வந்து கிறிஸ்து என்ன செய்தார் என்று நமக்கு தெரியாது இருக்கிறோம். Why when that fellow in some other apartment dies, nothing is happening, like that only we are with Christ. Christ died, Christ got up, what for me? Nothing is happening because you don't know him. The moment you know him like that, then oh my God, Christ resurrection is my resurrection. It becomes a part of you, like how your own child rises from the dead, how happy you will be. That's how happy you should be about resurrection, because his resurrection is your resurrection. தூர இருக்கிற ஒரு பில்டிங்ல யாரோ ஒரு நபர் மரித்து விட்டார் என்றால் யாரோ மரித்தாங்க எனக்கு என்ன அப்படி ஒரு யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி இருக்க கூடாது. கிறிஸ்து வந்து உங்க கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வந்து உங்களை அதிகமாக பாதிக்க வேண்டும். 2 Timothy 4:10. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Paul writes, பவுல் எழுதுகிறார் about Demas. டீமஸ் பத்தி எழுதுகிறார். Who was like a demon for him. Who is your Demas today? உங்களுக்கு எதிர்மாறாக செயல்படுகிற ஜனங்கள் யார் இன்றைக்கு? Demas has forsaken me. டீமஸ் வந்து என்ன கைவிட்டு விட்டார். அவனை நம்பி வாழ்ந்து என்னை கைவிட்டுட்டான். Demas has forsaken me. ஒரு லைன் எழுதுறார். இங்க வந்து அந்த புறக்கணித்து விட்டார் அல்லவா, அதை குறித்து ஒரே ஒரு லைன் எழுதுகிறார். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா verse 14ல put 14. 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது Alexander did me much harm. அலெக்சாண்டர் எனக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தினார். Say with me, Demas, Alexander. What did they do to Paul? பாலுக்கு என்ன செய்தாங்க? They hurt him. அவங்க வந்து பாதிப்புக்குள்ளாக ஏற்படுத்தினாங்க. They forsook him. அவங்களை கைவிட்டுட்டாங்க. They caused him harm. அவங்களுக்கு வந்து கேடு செய்தாங்க பாலுக்கு. That impacted Paul, yes. இது வந்து அவங்க கேடு செய்தது வந்து பாலை பாதித்தது. But how do you know that did not impact Paul very much? ஆனால் அது வந்து பாலை அதிகமாக பாதிக்கவில்லை. எப்படி தெரியும் உங்களுக்கு? Because he writes only one verse for them. ஏனென்றால் அவங்க இருவருக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டுமே எழுதுகிறார். Other chapters he writes about new creation realities, what Christ has done, how his resurrection is my resurrection, how I want to know him, the depth, the height and the width of his love. He's not writing about what Demas and Alexander did for chapters. அநேக பகுதிகளாக அநேக அதிகாரங்களிலே டீமஸும் அலெக்சாண்டர் செய்த விஷயங்களை எழுதாமல் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் குறித்தே என்ன பண்ணார், அதிகமாக எழுதியிருக்கிறார்.